கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் புலிகளை துரத்தி எடுத்த வீடியோ வைரல். நீ புலியா என துரத்தியவர்கள் மீது வனத்துறையினர் விசாரணை. கொடைக்கானலில் கடந்த மே மாதம் புலி நடமாட்டம் வெளிவந்த வீடியோவால் பேரிஜம் ஏரிக்கு டூரிஸ்டுகள் செல்ல தடை செய்யப்பட்டு மூடு விழா கண்டது. இதனால் டூரிஸ்டுகள் ஏமாற்றமடைந்தனர். புலிகள் நடமாட்டம் குறித்த வனத்துறை அறிவிப்பால் ஆர்வலர்கள் மற்றும் டூரிஸ்டுகள் சந்தேகமடைந்தனர். மீண்டும் புலி நடமாட்டம் குறித்த வீடியோவும் நீ புலியா என வாகனத்தில் துரத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது. இங்குள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் புலி, சிறுத்தை, காட்டெருமை, மான், கோழையாடு, சருகுமான், காட்டுப்பன்றி, முயல் மற்றும் அரிய விலங்குகள், பறவைகள் வசிக்கின்றன. கடந்த காலங்களில் பசுமையான இயற்கை எழில் கொஞ்சும் வனப்பகுதிகளை டூரிஸ்டுகள் தொடர்ந்து கண்டு ரசித்து வந்தனர். கடந்த மே மாதம் புலி குட்டிகளுடன் வெளிவந்த வீடியோவால் பேரிஜம் ஏரி மூடப்பட்டது. இதனையடுத்து பாதுகாக்கப்பட்ட பேரிஜம் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை உறிஞ்சும் யூக்கலிப்டஸ், வாட்டில், சவுக்கு மற்றும் அந்நிய மரங்களை அகற்றி சோலை மரங்களை நடவு செய்து பராமரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் டெண்டர் விடப்பட்டு மரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. தற்போது மரங்கள் அகற்றப்பட்டு லாரிகளில் கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றில் பல அரிய வகை மரங்களும் கொண்டு செல்லப்படுவதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. புலி நடமாட்டம் வீடியோவை வெளியிட்டு பல அரிய வகை மரங்களை வெட்டி எடுத்து செல்வதாகவும் ரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளது. தற்போது மரங்களை வெட்டி எடுத்து செல்லும் நிலையில் புலிகளை லாரியில் துரத்தி சென்று நீ என்ன புலியா என்ற வீடியோ வெளிவந்து அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அடிக்கடி புலி நடமாட்டம் குறித்த வீடியோவை வெளியிட்டு வருவதால் வனத்துறையினர் மீது சந்தேகம் எழுந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புலிகளை துரத்திய விவரம் குறித்து பேரிஜம் ஏரி ரேஞ்சர் டேவிட் அவர்களிடம் கேட்டபோது விசாரித்து வருகின்றோம் என்றார்.